அனைவருக்கான கைஸ் நம்ம இதை பற்றி பார்க்கணும்னா அசைன்மெண்ட் 2025 கால் பண்ணுறது டெக்னிக்கல் அண்ட் ட்ரீட்மெண்ட் கேட்டகரி அப்ளிகேஷன் போடுறவங்க ஆண்கள் பெண்கள் இருவரும் தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். அப்ளிகேஷனோட கடைசி தேதி பார்த்திங்கன்னா மார்ச் 22 இந்த அப்ளிகேஷன் முடியுது. கன்ஃபார்மாக ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் கிடையாது, ஃபிசிக்கல் தான். சரிங்களா? கம்பல்சரி ஃபிசிக்கல் நீங்கள் கிளியர் பண்ணணும். ஃபிசிக்கல் முடித்தா உங்களுக்கு அங்கேயே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ் ட்ரேட் டெஸ்ட்டு எல்லாமே அன்றைக்கே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது பெண்களும் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன், ஆண்களுக்கும் நான் நோட் பண்ணிங்க. சரிங்களா? ஹவு டு அப்ளை. சரிங்களா? நீங்கள் எல்லாமே ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட சேலஞ்சிங் நீங்கள் ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபிசிக்கல் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் அடுத்த கட்ட ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் எஸ்எம்எஸ் இது எல்லாமே கரண்ட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் மொபைலில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ மெயில் ஐடி ப்ளஸ் எஸ்எம்எஸ் மொபைல் நம்பர் எல்லாமே கரண்ட் அப்டேட்டில் இருக்கிற மாதிரி. நான் 2 சிம் வச்சுட்டு இருக்கேன் ப்ரோ, ஏதோ ஒரு சிம்முக்கு தான் நான் ஈஸி பண்ணுவேன், பர்மனெண்ட்டாக நான் இந்த நம்பர் தான் வச்சுன்னு இருக்கணும்னு சொல்கிறவங்க உங்களுக்கு எந்த நம்பர் பர்மனெண்ட்டாக இருக்கோ அந்த நம்பர் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் திடீர்னு உங்களுக்கு ஆல் டிக்கெட்டோ இல்லை எக்ஸாமுக்கான தகவல் எதாக இருந்தாலும் உங்களுக்கு இன்டிமேட் அலர்ட் மெசேஜ் மெயில் ப்ளஸ் எஸ்எம்எஸ் மூலிமா தான் வரும். சரிங்களா? இதில் அனைவரும் 100 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குது எக்ஸாம் ஃபீஸு. சரிங்களா? எல்லாருமே 100 ரூபா எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் யாரெல்லாம் பண்ண முடியாதுன்னா நீங்கள் ஃபீமேல் கேட்டகரியாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டால் மட்டும் போதும். எஸ்சி எஸ்டிக்கும் சேம் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் 100 ரூபா ஃபீஸ் பே பண்ண அவசியம் கிடையாது. சரிங்களா? டோட்டலாக எல்லாருமே ஃப்ரீ உங்களுக்கு. சரி, ஓகே ப்ரோ, எல்லாமே ஃப்ரீன்றீங்க, எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் ஃப்ரீ வருமா, ட்ரெயின் அலவன்ஸ் ஃப்ரீ வருமா? கிடையாது. உங்களுக்கு எதுவுமே நீங்கள் செலக்ட் ஆகிற வரைக்கும் எல்லாமே உங்களுடைய சொந்த காசு தான். சரிங்களா? ட்ராவல்ஸு ப்ளஸ் ஃபுட்டு ஃபெசிலிட்டி எல்லாமே நீங்கள் செலெக்ஷன் முடிகிற வரைக்கும் உங்களுடைய சொந்த காசில் உங்களுடைய சொந்த உழைப்பில் தான் நீங்கள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். கைடன்ஸ் எதுவுமே கிடையாது. சரிங்களா? இப்போ நோட்டிஃபிகேஷன் வேணால் பார்த்துருவோம். இப்போது டெக்னிக்கல் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலக்ட்ரிக்கல் அண்டு மெக்கானிக்கல் நீங்கள் முடிச்சிருந்தா ஐடிஐ முடிச்சிருந்தா தாராளமாக இதுக்கு விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் எஸ்பிஐ கரண்ட் மூலிமா செலான் மூலிமா நீங்கள் டேரெக்டாக ஐஎஃப்சி கோல்டு அக்கௌண்ட்டில் நீங்கள் கட்டிடலாம். கட்டிட்டு நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது 1 பை 1 நீங்கள் பார்த்துங்க. அப்ளிகேஷன் போடும் போது எனக்கு சப்போஸ் என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் அப்ளிகேஷன் போடுறதை கேட்டுருக்காங்க. நான் அப்ளிகேஷன் போடும் போது என்ன ஆப்ஷன் வருதுன்றது நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அதுக்கு நான் தனி வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? இப்போது ஃபிசிக்கலுக்கு என்னென்ன கேட்டகிரி அடிப்படையில் அவங்க ஆள் இருக்கிறாங்க என்றதை நம்ம 1 பை 1 பார்த்தோம். எல்லாருமே அவ்வளோ எதிர்பார்க்குறது இது ஒன்று தான். நான் திருப்பி சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான். அதனால் உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டு நீங்கள் டெவலப் பண்ணிவிடுங்க. இன்னிலேருந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. சரிங்களா? இன்னிலேருந்து நீங்கள் ஓட ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு ரிட்டன் எக்ஸாம் நெக்ஸ்ட்டு வரும். அதனால் உங்களுடைய எல்லாமே பக்காவாக வச்சுங்க. ஏஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏஜ் லிமிட் என்ன யார் யாருக்கெல்லாம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க என்றதை நம்ம 1 பை 1 பார்த்துருவோம். இதுதாங்க ஏஜ் லிமிட்டு. சரிங்களா? ஏஜ் லிமிட் 18லேருந்து 23 சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 23 வயசு வரைக்கும் தான் இருக்கணும். அதுவும் 1 பை 1 சொல்லிடுறேன். 23 வயசு உள்ள தான் இருக்கணும். 23னா நீங்கள் எஸ்சி எஸ்டி தான் நீங்கள் 5 வருஷம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 28 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ஓபிசி இருந்தால் நீங்கள் 25 வயசுக்குள்ளே இருக்கணும். அந்த டீச்சர்ஸ் ஃபீல்டில் நீங்கள் போகிறீங்களா இருந்தால் இந்த டீச்சர்ஸ்க்கு நான் விண்ணப்பிக்கிறேன் ப்ரோ, அவங்களுக்கு 35. சரிங்களா? அவங்களுக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கணும். எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரிக்கு அவங்க 3 வருஷம் கொடுக்குறாங்க. ப்ளஸ் எஸ்சி எஸ்டி இருந்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ப்ளஸ் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா, நான் எக்ஸர்வீஸ்மேன் கேட்டகரியில் இருக்கேன், நான் அப்ளிகேஷன் போடலாமா? கண்டிப்பாக போடலாம். அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு. சரிங்களா? அவங்க கேட்குற கோர்ஸில் நீங்கள் என்னென்ன கோர்ஸ் கேட்குறாங்கன்னா மெக்கானிக், ட்ரேட்மேன், ரேடியேட்டரு, ஆப்ரேஷன் தியேட்டர், டெக்னிக்கல், வெட்டினரி ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு, எக்ஸ்ரே அசிஸ்டண்ட்டு, லைன்மேனு, இன்ஜினியர் ஈக்குவன்ட்டு. சரிங்களா? இந்த மாதிரி பல்வேறு துறைக்கான வேக்கன்சி 1 பை 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்குள்ளே இருக்கிற எந்த கேட்டகரியில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் 170 ஹைட் இருக்கணும். சரிங்களா?
நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் சரி, எஸ்சி, ஓபிசி கேட்டகரி, பிசி, எம்பிசி, நீங்கள் எந்த கேட்டகரியில் இருந்தாலும் நீங்கள் 170 ஹைட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஃபிசிக்கல் வந்து ஹைட்டில் ஃபிட் ஆக முடியும். ப்ளஸ் வந்து உங்களுடைய செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 80 இருக்கணும். விருது நிலையில் 85. எக்ஸ்பென்ஸ் வந்து நீங்கள் 85 கேட்குறாங்க. நார்மலாக வந்து நீங்கள் 80 இருக்கணும் கம்பல்சரி. நீங்கள் மலைவாழ் மக்கள் எஸ்டி கேட்டகரி இருந்தீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் 175 சரிங்களா. 175 ஹைட் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபிசிக்கலை கம்ப்ளீட் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து அவங்களுடைய செஸ்ட்டு பார்த்திங்கன்னா 78, விருதுநிலை எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 83 சரிங்களா. இவங்க எல்லாருமே வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஃபீஸர் கேட்டகரி நீங்கள் ஃபார்மசிக்கு ட்ரை பண்ணாலும் சரி அதே ஹைட் கேட்டகரி தான். 170 ஹைட் இருக்கணும். ஃபீமேல் வந்து 157 சரிங்களா. நார்மல் வந்து 8, எக்ஸ்பென்ஸ் பார்த்திங்கன்னா 85. டீச்சர்ஸ் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே 170 தான் ஹைட்டு கேட்குறாங்க. நீங்கள் சஃபாய் வாலா கரன்சிக்கு அப்ளை பண்ணாலும் சேம் அதே கேட்டகரி தான், 170 தான் வரும். ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு வந்து 5 கிலோமீட்டர்ஸ் சரிங்களா. நல்லா நோட் பண்ணிவிடுங்க. 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் 24 சரிங்களா. 5 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் 24 நிமிஷத்தில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ட்ரேடில் 5 கிலோமீட்டர் நீங்கள் 24 நிமிஷத்தில் முடிக்கணும். ஃபீமேல் கேட்டகரியில் இருந்தேன்னா 1600 மீட்ரு 8.30 மினிட்ஸில் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஈஸியாக முடிச்சிடுவாங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதவங்களுக்கு தான் இது ரொம்ப டஃப் கொடுக்கும். அதனால் ஒரு 3 மாதமானா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி மார்னிங்கில் டெய்லி ஒரு 5 கிலோமீட்ரு கம்பல்சரி ஓடுங்க. ஷார்ட் ரன்னிங்கை வந்து பண்ணாதீங்க. லாங் ரன்னிங் பண்ணால் மட்டும்தான் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும் சரிங்களா. இப்போ இருந்தே ஒரு டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நீங்கள் உங்களுடைய ஃபிசிக்கலை வந்து ஃபிட் பண்ணிங்கன்னா போக போக உங்கள் செலெக்ஷன் கிட்ட வந்து நீங்கள் டைமிங் 24 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 90 நாள் கம்ப்ளீட் பண்ணால் தான் நீங்கள் ஆர்மி செலெக்ஷனே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதனால் நான் வந்து ஆர்மி கிட்டத்தட்ட நான் ஆர்மி ரூல்ஸை சொல்கிறேன். 3 மாதம் ஓடுறவங்க தான் கம்பல்சரி எல்லா ஃபிசிக்கல்லையும் வந்து எக்ஸலண்ட்லேயே வருவாங்க. 5 நிமிஷத்துலேயே ஃபிசிக்கலை முடிப்பாங்க. இது வந்து சிஆர்பிஎஃப் ப்ளஸ் வந்து பிஎஸ்எஃப் கேட்டகரி பேராமெட்ரிக்குள்ளே வரதுனால இதோடைய ட்ரேட் ஃபிசிக்கல் வந்து சாதாரணமாக எஸ்எஸ்சி ஜிடி 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். 24 நிமிஷத்தில் வந்து இதுவும் ஒரு போராட்டமாக தான் இருக்குது. கம்பல்சரி ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க சொல்கிறேன். டெய்லி கம்பல்சரி நீங்கள் ஓடுனுக்கிறவங்களுக்கு இது ஒரு விஷயமா தெரியாது. நீங்கள் 22, 21 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவீங்க. ப்ராக்டிஸ் இல்லை ப்ரோ நான் வந்து ஃபிசிக்கல் கம்ப்ளீட் பண்ண முடியுமா? கம்பல்சரி உங்களால் முடியும். ஒரு 3 மாதம் ஓடினா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுடைய ஃபிசிக்கலை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். மெடிக்கல் செக்கப்லாம் எல்லாமே காமனு சரிங்களா. மெடிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆர்மி எப்படியோ சேம் அதே ப்ராசஸ் தான். எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இதுக்கு ரீமெடிக்கல்லாம் இருக்குமா ப்ரோன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டவுட்டு தான். செலெக்ஷன் அட்டன் பண்ணவங்க என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அது என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம் கமெண்ட்ஸில் சரிங்களா. ரீமெடிக்கல் இருக்கான்றது பிஎஸ்எஃப்பில் ரீமெடிக்கல் போட்டிருந்தாங்க என்னோடய ஃப்ரெண்டுக்கு. அப்புறம் வந்து பஞ்சாபில் 2வது செலெக்ஷனில் வந்து அங்கே வந்து ரீமெடிக்கல் போட்டது அங்கே வந்து ஓகே ஆகிடுச்சு சரிங்களா. எந்த நேரமும் நம்ம டைம் வந்து முன்ன பின்னே இருக்கும். இருந்தாலும் நீங்கள் செலெக்ஷன் அட்டன் பண்ணுங்கள். ஆன்லைன் ப்ராசஸ் தான் எல்லாமே. ஆல் டிக்கெட் கூட உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாக தான் வரும். எல்லா டீட்டெயில் நான் சேமாக சொல்லிட்டேன். இப்போ அப்ளிகேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்ளிகேஷன் போட முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். சப்போஸ் இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு வந்து எரர் வருது. அந்த எரர் வர கண்டிஷனில் ஈவினிங் மார்னிங்கில் இல்லைனா ஈவினிங் நைட்டு ஒரு 9 மணிக்கு மேலே சரிங்களா. 9 மணிக்கு மேலே உங்களுடைய வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நம்மளோட லிங்க் கொடுத்துற பயோவில் இல்லை பயோ லிங்க் இல்லாதவங்க நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் செப்பரேட்டாக அனுப்புகிறேன். நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 8 மணிக்கு 9 மணிக்கு தூங்கும்போது கூட ட்ரை பண்ணுங்கள். அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் ஓரமாக தான் நிப்பாட்டுறது வண்டியில் இல்லை.
இப்போ ஃபீல்டுக்கு வந்து என்னென்ன ஏஜ் கேட்டகரின்னு நம்ம ட்ரேட் வைஸ் பார்த்துருவோம். சரிங்களா? மெடிக்கல் எல்லாம் காமனாக சொல்லிட்டேன். அசாம் ரைஃபிள் என்னென்ன கேட்டகிரி, டீச்சர்ஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். இப்போது ட்ரேட் ரேடியோ மெக்கானிக் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டால் இருந்தால் கம்பல்சரி நீங்கள் டிப்ளமோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் கம்பல்சரி பண்ணியிருக்கணும். சரிங்களா? அவங்க வந்து ஏஜ் கேட்டகிரின்னு பார்த்தீங்கன்னா 25 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். லைன்மேனை பொறுத்த வரைக்கும் அவங்களும் 18லேருந்து 23 இருக்கணும். 10th பேசிக் தான் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ட்ரேட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயில் கேண்டிடேட்டு 23 வயசுக்குள்ளே இருக்கணும். கம்யூனிட்டி பேஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அது தனி. சரியா? நான் சொல்கிறது எல்லாமே வந்து மினிமம் ரிக்கவரி. சரியா? உங்களுக்கு ரிக்கவரி இருந்தால் அவங்களுக்கும் தரமாக நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். ரிக்கவரி வெஹிக்கிள். சரியா? ஒரு வண்டியை வந்து ஏதோ ஒரு அந்த வேல ஏதோ ஒரு பஞ்சரோ இல்லை இன்ஜின் ப்ராப்ளமாக எதாக இருந்தாலும் நீங்கள் ரிக்கவரி பண்ணி கூட்டின்னு போகிறீங்களா, டோக் போட்டு போகும்போது அதோடைய ரெக்கவரி தான். சரிங்களா? அதுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஐடிஐ முடிச்சிருக்கணும். மெயில் கேண்டிடேட் ஒன்லி அப்லோட் பண்ண முடியும், அப்ளிகேஷனை போட முடியும். 10th படிச்சிருக்கணும், ப்ளஸ் ஐடிஐ தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஐடிஐ படிச்சிருக்கணும். ஆப்ரேட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 23 வயசுக்குள்ளே இருக்கணும். ட்ரேடு இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கணும். இந்த டிப்ளமோவில் இது என்ன கேட்டகரின்னு எனக்கு டவுட்டு, தெரிஞ்சவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? சரி, தெரியாதவங்க ஜஸ்ட்டு நீங்கள் வந்து டைப் பண்ணி யூடியூப்பில் டைப் பண்ணாங்க என்ன ட்ரேடுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். எந்தெந்த கேட்டகரிக்கு என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸுக்கு என்ன வேக்கன்சி கொடுத்துருக்கான்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த கம்யூனிட்டியோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் அப்ளிகேஷன் போடுங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் தகவல் இது. சரிங்களா? சஃபாயை பொறுத்த வரைக்கும் இந்த சஃபாய் தான் நிறைய காம்படிஷன் இருக்கும். 23 வயசுக்குள்ளே இருக்கணும். ப்ளஸ் வந்து அவங்க எஸ்சி எஸ்டிக்கு 28 வரும், மற்றவங்க ஓபிசி கேடி 25 வயசுக்குள்ளே வரும். நீங்கள் கம்யூனிட்டி வைஸ் வேக்கன்சி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ட்ரேடில் அட்டன் பண்ணுற போகிறீங்களோ, சரிங்களா, எந்த ட்ரேடு நீங்கள் அப்ளிகேஷன் போட போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் ப்ளஸ் வந்து ஜாப் லொக்கேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்ளிகேஷனே கேட்பாங்க. நீங்கள் எந்த நியர்பை உங்களுக்கு எது நியர்பை ஆப்ஷன் இருக்கோ அது கரெக்டாக கொடுங்க. சரிங்களா? எக்ஸாம் சென்டர் ரொம்ப லாங்காக கொடுத்துறாதீங்க. ஓகேவா? ப்ளஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு இது வந்து தனியாக வந்து ரோ கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ வேக்கன்சி எந்தெந்த ட்ரேடில் என்னென்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் 1 by 1 பார்த்துங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் எல்லோரும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கால் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ இன்னும் கொஞ்சம் லென்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? சரி, ஓகே நண்பா. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் உங்கள் ஆல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் நியூஸ். தேங்க்யூ.